ஐயப்பனை மணக்க காத்திருக்கும் பெண் யார் தெரியுமா? மகிஷி என்ற அரக்கி பிரம்மரை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவனும் விஷ்ணுவும் கலந்த ஒருவனால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் பெறுகிறாள். அதே சமயத்தில் தான் சிவபெருமானும் மோகினியும் இணைந்து ஐயப்பனை பெற்றெடுக்கிறார்கள். ஐயப்பன் தன் தாயை குணப்படுத்துவதற்காக புலிப்பால் எடுப்பதற்கு வனத்திற்கு செல்வார். ஐயப்பன் சிவபெருமானின் குழந்தை என்பதை அறிந்த மகிஷி அவரை வதைப்பதற்காக வருகிறாள். ஐயப்பன் நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை, வழிவிடு என்று கூறுகிறார். ஆனால் மகிஷி ஐயப்பனை தாக்க முயல்கிறாள். இதன் காரணமாக ஐயப்பன் மகிஷியின் கொம்புகளை உடைத்து அவளுக்கு மேல் ஏறி ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். இறுதியில் மகிஷி ஐயன் கைகளால் வதம் செய்யப்படுகிறாள். மகிஷி அரக்கியாக இருந்தாலும் அவள் உயிருக்கு மரியாதை கொடுத்து அவள் உடலுக்கு ஐயப்பன் மரியாதை செலுத்துகிறார். அப்பொழுது அவள் உடலில் இருந்து ஒரு ஒளி தென்படுகிறது. அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகிய பெண் வருகிறாள். அவர்கள்தான் மாளிகைபுரத்தம்மாள். முந்தைய பிறவியில் பெற்ற சாபத்தால் இந்த பிறவியில் அரக்கியாக பிறந்தார். மாளிகைபுரத்தம்மாள் ஐயப்பனுக்கு மனமார்ந்த நன்றியை கூறுகிறார்கள் மற்றும் ஐயப்பனின் அழகிய தோற்றத்தை கண்டவுடன் காதல் கொள்கிறார்கள். ஆனால் ஐயப்பன், நான் இந்த பிறவியில் பிரம்மச்சாரியாக தான் இருக்கப் போகிறேன்.